மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம்முடைய பங்கின் பாதுகாவலர் தூய இருதய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு புனிதமான நாள். இந்த புனிதமான நாளில் நமது பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் இருதய ஆண்டவர் தலைவராக இருந்து நமது குடும்பத்திலே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம் கிடைக்கவும், அன்பீத்திலுள்ள மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வோம், இறைவன் அருளையும் ஆசிரையும் பொழிய வேண்டும் என்று இந்த திருப்பலிலே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது லூர்து நாயகி குடும்பத்தில் மரித்து பிரகாசம்மாள் 16ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் மரி என்கின்ற ராயப்பன் லூர்து சாமி, அருளப்பன், அந்தோனியம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், புதுச்சேரியான் குடும்பம், ஜான், ஜெசிந்தா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் தூய இறுதி ஆண்டவர் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றிடுதலாகும். பிள்ளைகள் ரிச்சர்ட், ராஜா, வர்ஷா இவர்கள் நல்ல முறையில் படிக்கவும் வேலைவாய்ப்பு வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவருடைய கருத்துகள் நிறைவேற இந்த திருப்பலிலை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் திருப்பலிலை கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் முழுமையாக பெற வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறவும் இந்த திருப்பலிலை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குரலை ஏற்று மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம்.
ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வல்லமையோடு விரைந்து வாரும். எங்கள் பாவங்களை முன்னிட்டு நெருங்கி வரும் ஆபத்துகளிலிருந்து உமது அருள் காவலால் பாதுகாக்க பெற்று நீர் அருளும் விடுதலையால் நாங்கள் மீட்பை காண்போமாக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோனின் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ, வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ. அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச் சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்து மையிருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமற் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருள் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வாழ்வை புரட்டுகின்றனர். ஆதலால் அப்ரஹாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோப்பு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோப்பு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதும் இல்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கைவேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோப்பின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரவேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவில், அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மனம் உறுதிக்கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார்.
தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை பாடல். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேக தயக்கமோடான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேக தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்த மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். வசந்த மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீரின்றி நான் எங்கு செல்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேக தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பீர். கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பீர். ஒலிவ மலைக்கு உம்முடன் வருவேன், ஒலிவ மலைக்கு உம்முடன் வருவேன். உயிராய் உடலாய் உம்முடன் வாழ்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேக தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம்
வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்து வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவு நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவு நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவு நீ என்றாய் அன்பு தெய்வமே. உள்ளமெனும் கோவிலில் உறவெனும் தீபமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே, நண்பனே, உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே, அருளின் வடிவே, அடியேனில்லம் வா. உறவின் தெய்வமே, என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவு நீ என்றாய் அன்பு தெய்வமே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் அணைக்கவே. துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. இறைவனே, இயேசுவே, இதயம் எழுந்தே வா. நாதனே, நேசனே, பாசமாய் நீ வா. உறவின் தெய்வமே, என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவு நீ என்றாய் அன்பு தெய்வமே. குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களானதாலும் அவர்களது வாழ்வு மத பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும்.
அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை முதலில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் மக்களுக்கான அவர்களது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவரிடம் ஒன்று என்றும் நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மரணிகவுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை நாணத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்ருதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்ருதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்ருதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். அன்புக்குரியவர்களே, உயிருள்ள ஆண்டவர் இயேசு
நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவரை உற்று நோக்குவோம். கடந்த மாதத்தில் இறைவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை எல்லாம் செய்திருக்கின்றார். அவற்றையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து இந்த இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ முற்படுவோம். இதோ நாம் ஆண்டின் இறுதி மாதத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். 2024ஆம் ஆண்டு தொடங்கிய பொழுது ஒரு மனநிலையில் இருந்திருப்போம். இப்பொழுது இந்த 2024ஆம் ஆண்டு முடிகின்ற தருவாயில் இறுதி மாதத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறுதி மாதத்தில் பயணம் செய்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் பலவிதமாக இருக்கும். இந்த 11 மாதங்களாக இறைவன் நம்மை பலவிதமான ஆபத்துகளிலிருந்து, விபத்துகளிலிருந்து, கடுமையான நோய் நொடியிலிருந்து நம்மை பாதுகாத்திருப்பார். நமக்கு சுகம் கொடுத்திருப்பார், நமக்கு நலம் கொடுத்திருப்பார், நமக்கு விடுதலை கொடுத்திருப்பார். அதையெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இறைவனை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றுவோம். வெறும் உதட்டளவில் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லாமல், நாம் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால், இந்த இறைவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே முழுவதுமாக அனுபவித்திருக்கின்றீர்கள். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று நாம் கண்ணீரோடு சொல்லுகிற பொழுது அதிலே மிக மிகுந்த அளவுக்கு அதிகமான பலன் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும். இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கின்ற பொழுது நாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எதை குறித்தும் நாம் பயந்து கொண்டிருக்க தேவையில்லை. எதிர்காலத்தை குறித்தோ, கடந்த காலத்தை குறித்தோ, அல்லது வரவிருப்பதை குறித்தோ நாம் எதை குறித்தும் அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏனெனில் இந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இதோ உலக முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்ன இறைவன் வெறும் வார்த்தை அளவில் மட்டும் நின்றுவிடவில்லை. மாறாக இந்த நற்கருணை பிரசனத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற அந்த திருப்பலின் வழியாக தனது உடனிருப்பை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த இறைவனை நாம் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏனெனில் நாம் எப்பொழுதுமே இறைவனிடம் வேண்டுவதற்குத்தான் ஆலயத்திற்கு வருவோம். இறைவா, கடந்த நாட்களில் நீர் எனக்கு இதை செய்தீர், எனவே உமக்கு நன்றி என்று சொல்வதற்கு நமக்கு மனம் வராது. இந்த நேரத்தில் இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து நன்றி கூறுவோம். நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் இது என்னுடைய சொந்த முயற்சியினாலோ, சொந்த வலிமையினாலோ, என்னுடைய உழைப்பினாலோ அல்ல. மாறாக இந்த இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு உயிர் பிச்சை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் வாழ நம்முடைய வாழ்வை நீட்டித்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார். காரணம், இந்த இறைவனுடைய அன்பை நாம் முழுமையாக உணர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாட்களை நீட்டித்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்படி நம்முடைய வாழ்நாட்களை நீட்டித்து கொடுத்து கொண்டே இருக்கின்ற இந்த இறைவனுக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். இந்த இறைவனை வாயார போற்றுவோம், இந்த இறைவனை வாயார புகழ்வோம், இவருக்கு நன்றி சொல்லுவோம், இவரை நாம் மகிமைப்படுத்துவோம், இவரை நாம் ஆராதிப்போம். ஏனெனில் இவர் ஆராதனைக்குரியவர், இவர் போற்றுதலுக்குரியவர், இவர் வணங்குதலுக்கு உரியவர். அப்படி உன்னதமான இறைவன் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்றார். இந்த இறைவனை நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடி நம் இறைவனை நாம் ஆராதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் விண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன் விண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அனைவரும் அமருவோம். நம் மத்தியில் எழுந்தருளியிருக்கின்ற இந்த உயிருள்ள இறைவன், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவன், நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கின்ற இறைவன் நம்மை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடுதான் இந்த நற்கருணை. இந்த நற்கருணையிலே, இந்த சிறிய அப்பத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலோடும் ஆன்மாவோடும் தெய்வீக சுபாவத்தோடும் மெய்யாகவே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். இதுதான் அன்பின் வெளிப்பாடு. இந்த இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளுமே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பதிலுக்கு நாம் இந்த இறைவனை அன்பு செய்கிறோமா? இந்த இறைவனை
என்னால் 100% அன்பு செய்ய முடியும் என்று இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு 2%, 1%யாவது இந்த இறைவனை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் நம்ம ஊரில், நம்முடைய குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் இருக்காது, எந்த பாகுபாடு இருக்காது, எந்த வேற்றுமையும் இருக்காது, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல் அனைவரும் இறை மக்கள், நாம் அனைவரும் இந்த கடவுளுடைய அன்பு மக்கள் என்கின்ற உணர்வோடு நம்மால் வாழ முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த இறைவனை நாம் கொஞ்சம் கூட, ஒரு துளி கூட அன்பு செய்யாத காரணத்தினால்தான் இந்த இறைவனை இன்றைக்கு நாம் தேடுவது கிடையாது. இந்த இறைவனை, இறைவா நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இவரை பார்த்து நம்மால் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடிகிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இறைவனை அனுபவித்ததன் வழியாக இந்த இறைவனை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்றீர்கள் என்றார். இவர் நமக்காக தன்னுடைய உயிரை சிலுவையிலேயே தியாகம் செய்து அன்பின் ஆழம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்ன, நீளம் என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்திவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த தெளிவுபடுத்தி சென்றிருக்கின்ற அந்த அன்பின் ஆழத்தை, அகலத்தை, நீளத்தை, உயரத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோம், உணர்ந்தோம் என்றால் இந்த இறைவனை நாம் கொஞ்சமாவது அன்பு செய்வோம். இன்றைக்கு நிறைய புனிதர்கள் நம்முடைய திரு அவையில் இருக்கின்றார்கள். அந்த புனிதர்கள் அனைவருமே இறைவனை 100% அன்பு செய்தவர்கள் என்று சொல்ல முடியாது. இந்த இறைவனை தங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது அன்பு செய்தவர்கள், ஒரு 10%, ஒரு 50%, அவ்வளோதான் அன்பு செய்திருப்பாங்க. அதுக்கே அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு பெரிய புனிதர்களாக மாறுகிறார்கள். இன்றைக்கு நாம் இந்த இறைவனை 1% அன்பு செய்தோம் அப்படின்னா நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும், நம்முடைய இதயம் தூய்மையாக இருக்கும். நம்முடைய இதயத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மிடம் அடுத்தவரை இழுத்து வரும். காரணம், உங்களுடைய வாயிலிருந்து, உங்களுடைய இதயத்திலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த இறைவனை தாங்கி நிற்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. இந்த இறைவனை உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. எனவே பேசுவது நீங்கள் பேசாமல் உங்கள் வழியாக உங்களுடைய வாயிலிருந்து, உங்களுடைய இதயத்திலிருந்து இந்த இறைவன் பேசிக்கொண்டே இருக்கின்றார். அப்படி நீங்கள் பேசுகின்ற பொழுது உங்களுடைய வார்த்தையால் ஈர்க்கப்படுகின்ற அனைவரும் இந்த இறைவனை நோக்கி வருவார். இன்னைக்கு நம்மளை எடுத்துக்கோமே, இன்னைக்கு யாராவது உங்களை 100% அன்பு செய்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஃபாதர், நான் என்னை 100% அன்பு செய்கிறேன், என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், என்னை நான் ரொம்ப அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. இன்றைக்கு நாம் முதலில் நம்மை அன்பு செய்ய வேண்டும். இன்றைக்கு நான் என்னை அன்பு செய்கிறேனா என்ற கேள்வியை எழுப்புகிற பொழுது பல நேரங்களில் நாம் நம்மை அன்பு செய்வது கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மை, நம்மக்கிட்ட இருக்கின்ற அழகு நம்மக்கிட்ட இல்லை, நாம் எதிர்பார்க்கின்ற மாதிரி அழகு நம்மிடம் இல்லை, நம்மை விட மற்றவர்கள் அழகாக இருக்கின்றார்கள், நம்மை விட மற்றவர்கள் வசதியாக இருக்கின்றார்கள், நம்மை விட மற்றவர் நன்றாக படிக்கின்றார்கள், நம்மை விட மற்றவர் நன்றாக விளையாடுகின்றார்கள். எனவே எனக்கு எந்த திறமை இல்லை, எந்த அழகு இல்லை, அறிவு இல்லை, இது நல்ல ஞானம் இல்லை. எனவே இன்றைக்கு என்னையே நான் அன்பு செய்யாமல் பல நேரங்களில் வெறுத்து கொண்டிருப்பேன். அப்படியே என்னை நான் 100% அன்பு செய்யாமல் என்னை நான் வெறுக்கிறேன் என்றால் இந்த இறைவனையும் நம்மால் நிச்சயமாக அன்பு செய்யவே முடியாது. முதலில் நான் என்னை அன்பு செய்ய வேண்டும், என்னை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் யார், நான் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவள், எப்படிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எத்தகைய ஒரு பயணத்தை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து நான் என்னை அன்பு செய்கிறேன் என்றால் நிச்சயமாக நம்மை நாம் முழுமையாக அன்பு செய்ய முடியும். இன்னைக்கு நான் யாருனே தெரியாது, அப்போ எப்படி இறைவனை அன்பு செய்ய முடியும்? இன்றைக்கு நம்மிடம் பலவிதமான குறைவுபாடுகள் இருக்கின்றன என்று சொல்லி நம்மை நாம் பல நேரங்களில் ஏற்றுக்கொள்வது கிடையாது, நம்மையே நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்திலிருந்து யோசித்து பாருங்களேன். நீங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்களை பற்றி பலவிதமான சிந்தனைகள் வரும். நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி நான் எல்லாரும் முன்னாடியும் 10 பேர் முன்னாடி நின்று நல்லா கலகலன்னு பேச முடியுதா, இல்லை 10 பேர் முன்னாடி நின்றுட்டு பார்த்தாக்க பயந்துட்டு ஓடி போகிறேனா? அப்படி ஓடி போகிறேன் என்றால் என்னை நான் அன்பு செய்யவில்லை, என்னை பற்றி நான் தரக்குறைவாக நினைக்கின்றேன், தரக்குறைவாக தாழ்வாக நினைக்கின்றேன்.
அவங்கள்ட்டலாம் பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை, அவங்களாம் யார், அவங்களாம் பெரியவங்க, அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இது இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நம்மையே நாம் என்ன செய்கிறோம்? தாழ்வு மனப்பான்மையுடன் தாழ்த்தி கொள்கிறோம். அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது என்று சொன்னால் என்னை நான் முழுமையாக அன்பு செய்ய முடியாது. இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை 100% அன்பு செய்கிறாங்களா? நிச்சயமா இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை 100% அன்பு செய்கிறாங்களா? நிச்சயமா இல்லை. ஏன்னா இன்றைக்கு அன்பு என்பது சும்மா பெயரளவில் மட்டும்தான் இருக்கிறது. இன்றைக்கு அன்பு என்பது வெறும் வார்த்தை அளவில் மட்டும்தான் இருக்கிறது. அன்பு செயல் வடிவம் பெற வேண்டும். இந்த இறைவன் நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று வார்த்தையில் மட்டும் சொல்லவில்லை, மாறாக அதை செயலில் வெளிப்படுத்தி இந்த நற்கருணையிலே அவர் எண்பித்து காண்பித்திருக்கின்றார். அதுதான் உண்மையான அன்பு. இன்றைக்கு நான் ஒருவரை அன்பு செய்கிறேன் என்றால் இந்த இறைவனும் 24 மணி நேரமும் இந்த ஆலயத்தில் உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஆலயம் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. வந்து இறைவா நான் உன் கூட இருக்கிறேன் என்று யாரால் சொல்ல முடியுதா? இல்லை. நம்ம ஆலயத்துக்கு திருப்பலிக்கு எப்போ வருவோம்னா ஜெபமாலை எப்போ முடியும், எப்போ வாசம் முடியும், எப்போ நற்செய்தி முடியும், எப்போ பிரசங்கம் முடியும், அப்போ தான் வரும். அப்படி என்றால் இந்த இறைவனை நான் அன்பு செய்ய முடிகிறதா? அன்பு செய்கிறேன் என்று சொல்ல முடியுமானா நிச்சயமா முடியும். இந்த இறைவன் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அவருக்காக ஒரு சில மணித்துளிகளாவது இறைவா நான் அவன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன், உன் கூட பேசதான் வந்திருக்கிறேன், என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நம்மளால் இவர் கூட பேச முடியுதா? இவரோட கொஞ்ச நேரம் செலவழிக்க முடியுதா? அப்படி நாம் செலவழிக்கிறோம் என்றால் இந்த இறைவனை அன்பு செய்கிறோம் என்று அர்த்தம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளோடு கொஞ்ச நேரத்தாவது செலவழிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அக்கறையாக இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது பாசமாக இருக்கின்றார்கள். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது கனிவோடு இரக்கத்தோடு இருக்கின்றார்கள். அப்படி அவங்க பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்கல, அது மாதிரி ஸ்கூல் முடிஞ்சு வருது, அது மாதிரி வேலை பார்க்குது, நம்ம வேலையை பார்க்குறோம், நைட்டு சாப்பாடு கொடுக்குறோம், சாப்பிட்டது தூங்குது, அப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளை அன்பு செய்யவில்லை. நாம் பெயரளவுக்கு மட்டும்தான் பிள்ளைகளை அன்பு செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அது செயல் வடிவம் பெற வேண்டும். உங்கள் பிள்ளைக்கு தேவையானதை எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு பெயர் முழுமையான அன்பு அல்ல. உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களை நீங்கள் இழக்க வேண்டும். அப்படி உங்களை பிள்ளைகளுக்காக உங்களை இழக்கின்ற பொழுது, உங்களை தியாகம் செய்கின்ற பொழுது அதுதான் உண்மையான அன்பாக மாறுகிறது. இந்த இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை வெறும் வார்த்தை அளவில் மட்டும் சொல்லிவிடவில்லை. நமக்காக இவர் தன்னை இழந்தார், தன்னை தியாகம் செய்தார். இறைவனாக இருந்தவர், இறைவனோடு இருந்தவர், கடவுளாக இருந்தவர், அந்த கடவுள் நிலையும் இறைநிலையும் விட்டுவிட்டு இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்தார் என்றால் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து மீண்டும் இவரோடு ஒப்புரவாக்கி கொள்ள தந்தை கடவுளோடு ஒப்புரவாக்கு. இவர் தன்னை இழந்தார், தன்னை தியாகம் செய்தார். அனைத்தையும் இழப்பதற்கு இவர் தயாராக இருந்தார், அனைத்தையும் இழந்தார். ஏன் அப்படின்னா உங்கள் மீதும் என் மீதும் கொண்ட அந்த அன்பின் காரணமாக. அந்த அன்புதான் இவரை இன்றைக்கு உலக மக்களின் பார்வையில் ஒரு பெரிய கடவுளாக அனைத்து மக்களும் இவரை நாடி வரக்கூடிய அளவுக்கு ஈர்த்திருக்கிறது. காரணம் அவர் அன்பின் தெய்வமாக இருக்கின்றார். இன்றைக்கு பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் அன்பு செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் பெற்றோர்கள் சொல்லுகின்ற வேலையில் நாம் செய்கிறோமா? பெற்றோருடைய சொற்கேட்டு நாம் நடக்கிறோமா? அப்படி பெற்றோருடைய சொற்கேட்டு அவர்களுக்கு கீழ்ப்படைந்து நடக்கின்ற பொழுது, அவர்களுடைய விருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துகிற பொழுது உங்களுடைய அப்பா அம்மா உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க என்பதை குறிப்பால் அறிந்து, குறிப்பால் உணர்ந்து அதை நீங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் உங்களுடைய அம்மாவை அப்பாவை அன்பு செய்யுங்க அர்த்தம். அவங்க சொல்லத்தெல்லாம் கேட்காம அவங்க எதிர் பேச்சு பேசிட்டு வாடி போடின்னு திட்டிட்டு, வாடா போடான்னு திட்டிட்டு, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது என்று நாம் இருக்கிறோம் என்றால் நாம் பெற்றோர்களை அன்பு செய்கிறோமா? நான் என் அப்பாவை உசுராக நேசிக்கிறேன், எங்கள் அம்மானா எனக்கு உயிர் அப்படின்னு சொல்ல முடியுமானா நிச்சயமாக சொல்ல முடியாது. உங்களுடைய அன்பு வெறும் வார்த்தை அளவில் மட்டும்தான் நின்று கொண்டிருக்கிறது. அது இன்னும் என்ன செய்யல? செயல் வடிவம் பெறவில்லை. நம் ஒவ்வொருவருடைய அன்பும் செயல் வடிவம் பெற வேண்டும். அப்படி செயல் வடிவம் படுகிற பொழுதுதான் இந்த இறைவனை நாம் உண்மையாக அன்பு செய்வோம். இதைத்தான் 10 கட்டளைகளில் நாம் பார்க்கின்றோம். 10 கட்டளை 2 கட்டளை. 1, இறைவனை நேசிக்கணும். 2வது என்ன செய்யணும்? என்னை அன்பு செய்வது போல என்னோடு இருக்கின்ற அனைத்து நபர்களை அன்பு செய்யணும். அது என்னுடைய பெற்றோராக இருக்கலாம்,
எனது உடன்பிறப்புகளாக இருக்கலாம், எனது உறவுகளாக இருக்கலாம், எனது நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்னை நான் அன்பு செய்வது போல மற்றவர்களையும் நான் அன்பு செய்ய வேண்டும். அப்படி அன்பு செய்கிற பொழுதுதான் அந்த அன்பு உண்மையான அன்பாக மாறுகிறது. நீங்கள் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று இந்த ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது நமக்கு எல்லாமே கிடைக்கும். நாம் வேண்டுவதற்கு மேலாக, நாம் விரும்புவதற்கு மேலாக இந்த இறைவன் வாரி வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். இவரை நாம் 1% அன்பு செஞ்சோம் அப்படின்னா இவர் 100% நம்மளை அன்பு செய்வார். இவரை நம்ம 10% அன்பு செய்கிறோம்னா இவர் 1000% நம்ம அன்பு செய்வார். ஏனெனில் இந்த இறைவன் நம் ஒவ்வொருவருடைய அன்பிற்காக, நம் ஒவ்வொருவருடைய பாசத்திற்காக, நம் ஒவ்வொருவருடைய உறவுக்காக இவர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் நாம் படித்து பார்த்தோம் என்றால் தெரியும், மனித உள்ளத்திற்காக இந்த இறைவன் பேராவலோடு காத்து கொண்டிருக்கிறார். சாதாரண ஆவல், எப்போ என் பிள்ளை வருவா, எப்போ என்னுடைய மகள் வருவாள் என்று இருகரம் விரித்தவரா வாஞ்சையோடு, ஆசையோடு, தாகத்தோடு, ஏக்கத்தோடு இந்த இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னை அன்பு செய்யாதா, என் மகன் என்னை வந்து பார்க்க மாட்டானா. இன்றைக்கி நீங்கள் உறவுகள்லாம் பார்க்க போகிறீங்க, ஒரு கல்யாணம், ஒரு நிகழ்வு அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு லீவுலாம் போட்டுட்டு வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு போய் பார்க்குறீங்க. ஆனால் இந்த இறைவனை, ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற இறைவனை நம்ம வந்து பார்க்குறோமா? பார்த்துட்டு இவர்கிட்ட பேசுகிறோமா? சொல்லுங்கள், ஜீசஸ் குட் மார்னிங். காலைல வரும்போது வரீங்களா? ஜீசஸ் குட் மார்னிங், நான் தான் வந்திருக்கிறேன், என் பேர் சொல்லி ஆண்டோ மரியசூஸ் வந்திருக்கிறேன், நல்லா இருக்கிறீங்களா? கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறீங்கல்ல, மணிக்கணக்காக ஃபோன் பேசுவீங்க, இல்லைனா சேட் பண்ணுவீங்க, எல்லாம் பார்க்கல அப்படின்னாக்கா நேரடியாக பார்த்து 10 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சுன்னா ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு போய் நேரடியாக பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு வருவீங்க. என்னைக்காவது இந்த ஆண்டவர் இயேசுவை பார்த்து, இயேசுவே நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா கேட்டிருப்போமா? நீங்கள் நல்லா தூங்கி இருக்கிறீங்களா கேட்டிருப்போமா? நீங்கள் வந்து ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக நாங்கள் சண்டை போட்டிருப்போமா? போட்டிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் இயேசு வந்து பாருங்க, பார்த்துட்டு குட் மார்னிங் ஜீசஸ் சொல்லுங்க, நான் தான் வந்திருக்கிறேன், உங்களை பார்க்க வந்திருக்கிறேங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்களை பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். சரி, நான் உங்களை பார்த்துட்டேன், சரி நான் போயிட்டு வரேன். 2 வார்த்தை சொல்லத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மீண்டுமாக நான் வேலையை முடித்து விட்டு இந்த ஆலயத்திற்கு வந்து ஜீசஸ் பார்ப்போம். வந்துட்டு குட் ஈவினிங் ஜீசஸ், நல்லா இருக்கிறீங்களா, இன்றைக்கி போன காரியம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு, இன்றைக்கி நல்லா படிக்கணும்னு நினச்சேன், இன்றைக்கி டெஸ்ட்டு வச்சாங்க, நான் நல்லா டெஸ்ட்டு சூப்பராக இருந்தேன், இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் வச்சாங்க, நான் நல்லா விளையாடினேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இன்றைக்கி, தேங்க்யூ ஜீசஸ் சொல்ல முடியுதா? வேலைக்கு போகிறோம், பலவிதமான காரியங்களுக்காக போவோம், அந்த காரியங்கள் அனைத்தும், நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நன்றாக முடிந்து விட்டது என்று சொன்னால், ஆண்டவரே இன்றைக்கி வந்து இந்த காரியங்களாம் நான் நினச்சிட்டு போனேன், அது அனைத்தும் நன்றாக முடிந்து விட்டது, தேங்க்யூ ஜீசஸ் சொல்ல முடியுமா? நீங்கள் என் கூட இருந்தீங்க, இன்றைக்கு நான் நினைத்தது அனைத்தும் நன்றாக இனிதாக முடிந்து விட்டது, தேங்க்யூ ஜீசஸ் சொல்ல முடியுமா? அப்படி நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதுதான் இந்த ஆண்டவர் இயேசுவை நாம் அன்பு செய்வதனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இவரை நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் அதுதான் இவரை நாம் அன்பு செய்கின்றோம் என்பதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அப்படி நம்ம இவரை தேடல, இவரை நாடல, நமக்கு எப்போ தேவை வருதோ அப்போ மட்டும் நம்ம இவரை தேடுறோம் அப்படின்னா இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த கடவுளை எப்படி திரும்ப பயன்படுத்துவோம்? யூஸ் அண்ட் த்ரோ தான். எனக்கு தேவை அப்படின்னா இந்த ஆண்டவரை பார்த்து நான் போவேன், ஓடிட்டே இருப்பேன், அவரை போய் பின்னாடி ஓடிட்டே இருப்பேன். எனக்கு தேவை இல்லைன்னா நீ என்னத்து எனக்கு என்று சொல்லி இவரை நாம் தூக்கி எறிந்து விட்டு நாம் போய்டும். டீ குடிச்சிட்டு அதன் பிறகு அந்த கப்பை நம்ம எடுத்து பத்திரமா வைக்கிறோமா? இல்லை, தூக்கி போட்டு போய்டும். அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டோம். அந்த டீ குடிக்கிற மாதிரி அந்த கப்பு நல்லாயிருக்கும், அதன் பிறகு அந்த கப்பு நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது தேவை வேண்டும், நிறைவேற வேண்டும் என்றால் இந்த இறைவனை நான் தேடுகிறேன். இல்லை என்று சொன்னால் இந்த இறைவனை நான் தூக்கி போட்டுட்டு இந்த இறைவன் இருக்கிறார் என்பதை உணராமல் கூட நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் மீண்டும் எப்போ எனக்கு தேவையோ அப்போ தான் நம்ம என்ன செய்வோம்? இந்த இறைவனை தேடுவோம். அப்படி நாம் தேடுகிறோம் என்றால் இந்த இறைவனை நாம் உண்மையாக அன்பு செய்ய முடியாது. இந்த இறைவனை நாம் எப்பொழுதும் அன்பு செய்கிறோம் என்றால் அன்னை மரியாவை போன்று நாம் இருக்க வேண்டும். அன்னை மரியா ஒவ்வொரு நாளும் தன்னை இந்த இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் இந்த இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார். இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தில் பதித்து அந்த இறை வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு அவர் கடுமையான முயற்சி செய்து கொண்டிருந்தார், போராடி கொண்டிருந்தார். இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வு என்பது அவ்வளவு சாதாரணமான கிடையாது, சவால் நிறைந்தது, கடுமையானது தான்.
ஆனால் இந்த இறைவன் என் கூட இருக்கிறார் அப்படின்னா என்னால் வாழ்ந்து காமிக்க முடியும். அன்னை மரியா வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார், பல புனிதர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார், ஏன் என்னால் முடியல என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அவங்களாம் வாழ்ந்திருக்கிற போது ஏன் என்னால் வாழ முடியாது? நம்முடைய காலத்தில் அன்னை தெரசா, நம்மெல்லாம் ஒரு சில பேர் பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கிறோம், டிவியில் பார்த்துருக்கலாம். அவர் நம் மத்தியில், நம்முடைய நாட்டில், நம்முடைய தேசத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா ஏன் என்னால் வாழ முடியாது? ஒரு ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுள் எனக்கு துணை செய்கின்றார், ஆற்றல் அளிக்கின்றார், வலிமை அளிக்கின்றார், வலிமை அளிக்கின்றார், எனவே அந்த இறைவனுடைய துணையை கொண்டு என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நம்பினார். நம்பியதனுடைய வெளிப்பாடு எத்தகைய எதிர்ப்பு வந்தாலும், எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும், எத்தகைய இடையூறுகள் வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிந்துட்டு அவர் என் கூட இருக்கிற, நான் என்னுடைய வேலையை செய்து கொண்டே செல்வேன் என்று செய்தார். இன்றைக்கு புனிதராக உயர்ந்திருக்கின்றார். அந்த எல்லா கஷ்டங்களுக்கு மத்தியிலும், எல்லா இன்னல்களுக்கு மத்தியிலும் அவர் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்கிறேன் என்பதை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நாம் இந்த இறைவனை என்னுடைய வாழ்க்கையில் நான் முழுமையாக அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்த முடியுமா? அப்படி ஒரு நாள் வருகிறது என்று சொன்னால் நம்ம பங்குல நம்ம ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் என்ன செஞ்சிருவோம்? புனிதர்களாக மாறிவிடுவோம். நாம் எல்லாம் வாழும் புனிதர்களாக என்ன செய்திருவோம்? மாறிவிடுவோம். இந்த இறைவனை கொஞ்சமாவது நாம் அன்பு செய்ய வேண்டும். ஏனெனில் இந்த இறைவன் அன்பாக இருக்கின்றார், அன்பே உருவானவராக இருக்கின்றார். இந்த இறைவன் நம்மை அன்பு செய்து கொண்டிருப்பவராக, நமக்காக காத்து கொண்டிருப்பவராக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றார். கடவுள் அன்பாக இருக்கின்றார். அந்த அன்பான தேவன் நம் மத்தியில் எழுந்திருக்கின்றார். இந்த இறைவனிடம் நான் எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்கிறேன், இந்த இறைவனை எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இதுவரைக்கும் நம்ம நேசிக்கலனாலும் இனிமேலாவது இந்த இறைவனை நான் நேசிப்பதற்கு முயற்சி செய்வோம். அட்லீஸ்ட் முயற்சி எடுப்போம். நாம் இதோடு விட்டுட்டோம், இப்படி இந்த காலை வாங்கிட்டு இந்த காலை விட்டுட்டு போவதை விட இதுவரைக்கும் நாம் இந்த இறைவனை அன்பு செய்யாமல் இருந்திருக்கலாம், அல்லது நமக்கு யாரும் சரியான முறையில் எடுத்து சொல்லாமல் இருந்திருக்கலாம். நான் இறைவனை அன்பு செய்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் என்னால் முழுமையாக இந்த இறைவனை அன்பு செய்ய முடிகிறதா? இதுவரைக்கும் அன்பு செய்யவில்லை என்றாலும் இனி வருகின்ற காலங்களிலாவது இந்நேரம் முதல் இந்த இறைவனை அன்பு செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த இறைவனை நாம் அன்பு செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால் எல்லாமே நமக்கு சொந்தம். ஏன் அப்படின்னா அன்புக்கு அடிமையாகாதவங்க யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. ஒரு சின்ன நாய்க்குட்டி எடுத்துக்கோங்க, அதுக்கு தினமும் சோறு விட்டுங்க, அதுக்கு தண்ணி போடுங்க, அதுக்கு தேவையான உணவு கொடுங்க, நீ எங்கே போனாலும் உங்கள் பின்னாடி வரும். ஒரு சின்ன அனிமல், வீட்டில் நாய் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம், கிளி வளர்க்குறோம், இல்லை முயல் வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், அதெல்லாம் நீங்கள் காட்டுகிற அந்த அன்பை வச்சு என்ன செய்யுது? உங்கள் பின்னாடி வரும். நீங்கள் இப்படி போனால் உங்கள் பின்னாடி வரும், இப்படி வந்தால் உங்கள் பின்னாடி வரும், எங்கே போனாலும் உங்கள் கூடவே வரும். உங்களுடைய அன்புக்கு அந்த விலங்குகள் என்ன செய்யுது? அடிமையாக மாறுது. இந்த இறைவன் நம் அன்புக்காகத்தான் காத்து கொண்டு இருக்கின்றான். நாம் இந்த இறைவனை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் இந்த இறைவன் நமக்காக அனைத்தையும் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அதான் சொல்லுவாங்க, ஓனரையே நமக்கு சொந்தமாக்கிட்டால் என்ன கிடைக்கும்? எல்லாமே நமக்கு சொந்தம். இவ தான் ஓனர். இந்த ஓனரை, இந்த உலகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா ஆண்டவர் இயேசு தான். இந்த ஆண்டவர் இயேசுவை என்னுடைய வாழ்க்கையை நான் சொந்தமாக்கிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி, எனக்கு எதுவுமே குறைவு இருக்காது. நிறைவு வருகின்ற பொழுது குறைவானது அனைத்தும் ஒழிந்து போகும் என்று திருத்துதர் பவுலடியார் சொல்கிறார். இந்த இறைவன் நம்மை அன்பு செய்து நிறைவான இறைவனாக, முழுமையான இறைவனாக, உண்மையான இறைவனாக, அன்பான இறைவனாக இருக்கின்றார். இந்த முழுமையான, உண்மையான, அன்பான இறைவனை என்னுடைய வாழ்க்கையில் நான் எனதாக்கி கொள்கின்ற பொழுது இந்த உலகமே எனக்கு சொந்தமாகிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் எனக்கு சொந்தமாக மாறுகிறார்கள். எனக்கு முன்பின் அறியாதவர்கள், தெரியாதவர்கள் அனைவருமே எனக்கு அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக, நண்பர்களாக மாறுகிறார்கள். எப்பொழுது இந்த இறைவனை நான் எனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்கிற பொழுது, என்னுடைய உரிமையாளராக நான் மாற்றிக்கொள்கிற பொழுது இவ்வுலகில் உள்ள அனைத்துமே எனக்கு சொந்தம். எனக்கு தேவை என்று எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த இறைவனே எனக்கு சொந்தமாகிட்டார். இந்த இறைவனே எனக்கு சொந்தமாகிட்டார். லவ் பண்ணுறவங்களாம் பாருங்களேன், தான் லவ் பண்ணுறவங்கள எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்பது உடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்குது. அதற்காக பலவற்றை தியாகம் செய்கிறார்கள். நான் செத்து போயிடுவேன்,
நான் அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், மருந்து குச்சிடும், நீ பேசலாம் சொல்கிறோம். எப்படியாவது கடைசியாக அவர் நம்ம விரும்பியவர்களை திருமணம் செய்து கொண்ட பிறகு வாழ்க்கையில் நிறைவை காண்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். வாழ்க்கையில் நாம் ஜெயிச்சிட்டோம், வெற்றி பெற்றுட்டோம். அதே மாதிரி இந்த இறைவனை நாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொந்தமாக்கி கொண்ட வேண்டும் என்கின்ற அந்த தாகத்தோடு இருக்க வேண்டும். இவருக்காக நான் என்னையை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். என்னுடைய நேரத்தை நான் இழப்பதற்கு தயாராகணும். உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் இழக்க தேவையில்லை, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை இழக்க தேவையில்லை. உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நேரத்தை இந்த இறைவனுக்காக இழந்தால் போதும். நான் அவன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்கள்கிட்ட பொருள் கேட்கல, காசு கேட்கல, பணம் கேட்கல, சொத்தை கேட்கல. மாறா உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தை என் கூட செலவு செய்யுங்க. நான் அவன் கூட இருக்கிறன்றத நான் எப்படி உணர்ந்து கொள்வது? நம்ம லட்சமாக பணம் கொடுக்கலாம், ஆனால் கடவுள் அதை எதிர்பார்ப்பதில்லை. அவன் கூட இருக்கிறேன்னா, அவருடைய பிரசன்னத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்து இவரை நான் பார்த்து இவர்கிட்ட நான் பேசுகிறேன்னா, அவர் என் கூட பேசுகிறாரா, அது போதும். அதுதான் உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்புக்காக இந்த இறைவனை நாம் வேண்டுவோம். இந்த இறைவன் நம் மத்தியிலே எப்பொழுதுமே நமக்காக இருந்து கொண்டிருக்கின்றார். நம்மை அன்பு செய்து நாம் அன்பு செய்கிறோமோ இல்லையாங்க? இந்த இறைவன் என்னை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் என்னுடைய அப்பா அம்மா என்னை நேசிக்கிறாங்களோ, என்னுடைய உடன்பிறப்புகள் என்னை நேசிக்கிறாங்களோ, என்னுடைய சொந்த பந்தங்களை நேசிக்குதோ இல்லையோ, என் இறைவனை நேசிக்கிறார். சொந்த பந்தங்கிட்ட போனால் மூஞ்சி கூட கொடுத்து பேச மாட்டாங்க, முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் இவர் காத்துட்டு இருப்பார். எப்போ என் பிள்ளை என்கிட்ட வருவா, எப்போ என் மகன் என்கிட்ட வருவா, பேசலாம் காத்துட்ருக்கிறார். இவர்கிட்ட நம்ம திரும்பி வந்துட்டோம் அப்படின்னா இவர் நம்மை பார்த்துக்கொள்வார். எப்படி அந்த ஊதாரி மைந்தன் ஊமையில் பார்க்குற பொழுது அந்த ஊதாரி மைந்தன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்பா வேணாம், நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதே மாதிரி இன்றைக்கு பல பேர் இந்த இறைவன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நாம் சுகபோக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் இழந்துடும். ஒரு கட்டத்தில் நீ எதெல்லாம் நினச்சிட்டு போனியோ அதெல்லாம் போயிடும். யாரெல்லாம் நம்பி போனியோ அவங்க எல்லாம் உனக்கு காலவாரி விட்டுருவாங்க. யாரெல்லாம் உனக்கு நம்பகமாக இருந்தாங்களோ அவங்களாம் ஒரு நம்பிக்கை துரோகிகளாக மாறிடுவாங்க. அப்போது தான் நம்ம ஐயோ அப்பா விட்டுட்டு வந்துட்டோமே, அம்மா சொல்ல கேட்கலையே, அப்பா சொல்ல கேட்கலையே, அந்த கடவுளை விட்டுட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, திரும்ப போனால் அவர் ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா என்கின்ற தயக்கம் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த இறைவன் தயக்கமின்றி வாஞ்சோடு இருக்கு. தொலைதூரத்தில் வருகின்ற பொழுதே அதோ என் மகன் வருகிறார், என் மகள் வருகிறாள் என்று சொல்லி ஓடோடி சென்று அரவணைக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதுதான் இந்த இறைவனுடைய உண்மையான அன்பு. இந்த இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார், நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நாம் இவரை விட்டு விலகி ஓடி போனாலும், யாருமே என்னை அன்பு செய்யலை, எங்கள் வீட்டில் என்னை யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும், என் கடவுள் என் கூட இருக்கிறார், என் கடவுள் என்னை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறார், அந்த இறைவனை நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதுதான் உண்மையான அன்பு. எனவே இந்த உண்மையான இறைவன், அன்பான இறைவன் நம் மத்தியில் இருக்கின்றார். அவரை நாம் அன்பு செய்வதற்கு முயற்சி செய்வோம். அப்படி அன்பு செய்கிற பொழுது அந்த இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் வாரி வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். நாம் கேட்பதற்கு மேலாகவே, நாம் விரும்புவதற்கு அதிகமாகவே கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே இந்த உண்மையான இறைவனை, இந்த அன்பான இறைவனை சற்று நேரம் உற்று நோக்குவோம். உற்று நோக்கிய பிறகு நாம் இறுதி ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அனைவரும் மண்டியிடுவோம். நம்முடைய இயேசுவின் திருஇதயத்துக்கு மக்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இனிய இயேசுவே, மக்களின் மீட்பரே, உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் அடியோர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரிமையானவர்கள், உமக்கு உரிமையாகவே இருக்க விரும்புகின்றோம். இன்னும் மிகுதியாக உம்மோடு ஒன்றித்து இருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திரு இதயத்துக்கு எங்களை முழு மனதோடு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதருள் பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை.
வேறு பலர் உம் கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, இத்தகையோர் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். அவர்கள் அனைவரையும் உமது திரு இதயத்தின்பால் ஈர்த்தருளும் ஆண்டவரே. உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமன்றி உம்மை விட்டு பிரிந்திருக்கும் ஊதாரி பிள்ளைகளுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. இவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் இல்லத்துக்கு விரைவில் வந்து சேர அருள் புரிவீராக. தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கும் உம்மை விட்டு விலகியிருப்போருக்கும் அரசராயிருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பரும் ஒரே மந்தையும் இருக்குமாறு அவர்கள் அனைவரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் அழைத்து சேர்த்தருளும். ஆண்டவரே, உமது திரு அவையை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமையை அதற்கு ஈந்தருளும். அனைத்துலக மக்களுக்கும் ஒருங்கமைப்பையும் அமைதியையும் அளித்தருளும். இவ்வுலகில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரலொலியாய் நமக்கு மீட்பளித்த இயேசுவின் திரு இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்தப் பெறுவதாக என்னும் வாழ்த்தொளி விடாது எழுவதாக. ஆமேன். மாண்பு மாண்புயரில் வரும் சாதனதே தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நீவனை அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக. ஒருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
இயேசுவின் இருதயமே என்றும் இறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, ஸ்நேகமயம் சுவாமி, இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, ஸ்நேகமயம் சுவாமி, மரியாவின் மாசற்ற திருஹிருதயமே, ரட்சிமயம் சுவாமி, மரியாவின் மாசற்ற திருஹிருதயமே, ரட்சிமயம் சுவாமி, புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பேர் கொண்ட புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சேசு மரியாவின் சூசை, இரட்சம் நிலையான புகழுக்குரிய தூய இறைவனின் கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே